ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்றதை பார்த்துடலாமா? அதாவது லன்ச் ரெசிபிக்கோசம் தாங்க பண்ண போகிறேன். ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கோசம் சவ் சவ் கூட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு 2 சவ் சவ், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, குக்கர் எடுத்துக்கோங்க. சின்ன கிளாஸ் தாங்க அளவு. சின்ன கிளாஸில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த சவ் சவ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணி அதை டோல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு இந்த மிடில், இந்த சவ் சவ் மிடில் வந்து கொஞ்சம் கொட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லை பெருசாக கட் பண்ணாலும் சரி, நம்ம குக்கரில் தான் வந்து சவுண்டு விட்டு எடுக்க போகிறோம். அதனால் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக இந்த கூட்டுக்கு வந்து நம்ம புளி கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதனால புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த புளி கரைசலையுமே நான் வந்து எடுத்திருக்கேன். புளி கரைசல் எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குக்கரு நல்லா சவுண்டெல்லாம் அடங்கி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, காய், இது எல்லாத்தையுமே அந்த பருப்பு கூடயே ஆட் பண்ணி இன்னொரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இந்த காய் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு இன்னும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு, காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இதை வந்து ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். என்னோடய உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத டேஸ்ட் பாருங்கள். இல்லை கொஞ்சம் உப்பு, காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். நம்ம இதுக்கு தேவையான புளி கரைசல் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அது கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே சைடில் இதுக்கு தாளிப்புக்கோசம் 1 ஸ்பூன் நெய், அரை ஸ்பூன் ஆயிலு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வடகம் இருந்தால் வடகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே இந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு கூட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்குமே வந்து ஒயிட் ரைஸும் கூட்டும் தாங்க. வீடியோ பார்க்குறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.